அன்புமணி மற்றும் ராமதாஸ் இடையே மோதல் போக்கு உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் பாமக இளைஞர் சங்க தலைவர் பதவியிலிருந்து முகுந்தன் ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். கடந்த ஆண்டு டிசம்பர் 28 நடந்த பொதுக்கூட்டத்தில் முகுந்தனை இளைஞரணி சங்க தலைவராக நியமித்த ராமதாஸின் உத்தரவை மேடையிலேயே அன்புமணி எதிர்த்தார். இதன் மூலம் இருவரிடையே மோதல் போக்கு ஏற்பட்டது. கூட்டணி விவகாரம், கட்சி செயல்பாடுகளுக்கு முட்டுக்கட்டை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் அன்புமணி மீது தொடர்ந்து ராமதாஸ் அதிருப்தியாகி உள்ளார். இதன் வெளிப்பாடாக பாமகவின் தலைவர் பதவியிலிருந்து அவரை நீக்கிவிட்டு அவரை செயல் தலைவராக நியமித்தார். இது பாமகவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அன்புமணி மற்றும் சௌமியா அன்புமணி குறித்த அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களையும் அதிருப்தியையும் ராமதாஸ் இன்று மீண்டும் வெளிப்படுத்தியிருந்தார். அவரை மத்திய அமைச்சர் ஆக்கியதே தான் பெரிய தவறு என்றும், தனக்கு விருப்பம் இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து அன்புமணிக்கு பதவி கொடுத்து விட்டதாகவும் கூறி கட்சிக்குள் பிரளயத்தை ஏற்படுத்திவிட்டார். இந்த நிலையில் பாமகவின் இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பிலிருந்து ராஜினாமா செய்வதாக முகுந்தன் பரசுராமன் அறிவித்துள்ளார். அவரது அறிக்கை பாமக இளைஞரணியான பாட்டாளி இளைஞர் சங்கத்தின் தலைவராக கடந்த 2024 ஆண்டு டிசம்பர் மாதம் 28 முதல் நியமிக்கப்பட்டேன். சொந்த காரணங்களுக்காக அந்த பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்கிறேன். மருத்துவர் ஐயாதான் என்றென்றும் எனது குலதெய்வம். மருத்துவர் அன்புமணி ஆகிய தாங்கள் எங்கள் எதிர்காலம் என்ற உணர்வுடன் தொடர்ந்து கட்சி பணியாற்றுவேன் என்று உறுதியளிக்கிறேன். இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த கடிதத்தில் அன்புமணியை பாமக தலைவர் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இது ராமதாஸ் ஆதரவாளர்களை கோபத்திற்குள்ளாகி உள்ளது.